பாருங்கள், வீட்டிலே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள நட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ருத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி சூப்பரான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாக்லேட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். கொக்கோ பவுட்ரு 1 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு பால் பவுட்ரு, சுகரு என்கிட்ட ஏற்கனவே வந்து பொடி பண்ண சுகர் இருந்தனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். இல்லை நார்மல் சுகர் கொஞ்சம் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இது கூடவே நான் வந்து இது வந்து ஆப்ஷன் தான், நட்ஸு உங்களுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா போட்டுக்கோங்க. பிஸ்தா, பாதாம், முந்திரி. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் பற்ற வச்சுக்குவோம். கடாய் வச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஃபஸ்ட்டு நல்லா பாகு பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்குவோம். இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு பாகு வரணும். கொதிச்சு வருது. இப்போ நம்ம கம்பி பதம் செக் பண்ணிக்குவோம். இப்போ லைட்டாக கரண்டியில் தொட்டு பார்த்தோம்னா இப்போ இன்னும் ஒட்டலை, ஒரு கம்பி பதம் வரணும். அதுக்காண்டி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த பக்கம் நமக்கு பாகு ரெடி ஆகட்டும். அதே மாதிரி இந்த பக்கம் அடுப்பத்தை வச்சுக்குவோம். ஒரு கடாய் வச்சிட்டோம். நம்ம எடுத்துருக்க நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நெய்யோ எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். லைட்டாக ட்ரையாக அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். முந்திரி, பாதாம், பிஸ்தா இது 3ஐயும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், பாகு பதம் செக் பண்ணி காமிக்கிறேன். நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நல்லா கம்பி பதம் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். இதுதான் நமக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஜன்னி வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, கொக்கோ பவுட்ரு, பால் பவுட்ரு, இது ரெண்டையும் நல்லா ஒரு டைம் அப்படியே சளிச்சுக்குவோம். இப்போ சளிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே லைட்டாக கட்டி போடாமல் கிட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா சளிச்சாச்சு. இப்போ இதை அப்படியே வந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா உரங்களை ஃபுல்லாக எடுத்து விட்டோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டுக்குவோம். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை அதோடு சேர்த்துக்குவோம். ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் டக்குன்னு நமக்கு அதோடு சேர்ந்து அப்படியே மெல்ட் ஆயிடும். எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை அதோட போட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எந்த ட்ரேயில் ஊற்றுறோமோ அந்த ட்ரேயில் லைட்டாக நெய் இல்லை பட்டர் அப்ளை பண்ணி ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பேனில் ஊற்றிக்குவோம். ஸ்பூன் வச்சு நம்ம இதை அப்படியே வந்து எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி வச்சு நல்லா ஒரு ஸ்பேச்சுலா, உங்கள்கிட்ட ஸ்பேச்சுலா இருந்தால் ஸ்பேச்சுலா வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த கரண்டிலே நல்லா இது மாதிரி அழுத்தி விட்டு ஈவனாக எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா அமுக்கிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரீசரில் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ
இப்போ நம்ம ஓரங்கள் எல்லாத்தையுமே அந்த சைடு எல்லாமே நம்ம நல்லா எடுத்து விட்டுக்குவோம். பாருங்க, இப்போ மேலால் இருக்க நம்ம பட்டர் ஷீட்டை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி அந்த அளவுக்கு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், வீட்டிலே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ள நட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. கொக்கோ பொருள் இந்த பால் பொருள்லாம் சேர்ந்துருக்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்குது. நடுப்புற நம்ம கடிக்கும்போது இந்த நட்ஸ் வந்து கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. இது நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி. 5 நிமிஷத்தில் வீட்டிலே சாக்லேட்டு ரொம்பவே செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.